இல்லை ஆக்சுவலி வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்த தமிழ் பயங்கரம் பிடிக்கும். தமிழ் சினிமா, தமிழ் ஹீரோஸு, தமிழ் ஆக்டர்ஸு அப்படியே அந்த படங்கள் பார்த்து பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். தமிழ் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டேன். நடிச்சது எத்தனை குறும்படம் படம்? ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சேன். கொஞ்சம் உடுப்புன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது வந்து நானும் என்னோட பொண்ணு தான் அதில் நடித்தேன். அதுக்கு வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. 3 ஷார்ட் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணியிருக்குது. கதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு கிடைக்கல. கிளைமேக்ஸ்க்காக நான் ஒரு வருஷம் வெயிட். சந்தான சாரோட படம் குழு குழுன்னு ஒரு படம். சந்தான சார் கூட காம்பினேஷன் சீன், நல்ல டைலாக் எல்லாம் பேசி ஒரு சீன் கொடுத்தாங்க. அது ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பார்த்து அப்படி சூப்பராக பண்ணியிருக்கீங்க பாராட்டினேன். அதெல்லாம் பெரிய அவார்டு மாதிரி. அந்த வீடியோ எல்லாம் நான் வச்சிருக்கேன். அது இப்போ நீங்க தமிழ்நாடு வந்துட்டு டைரக்ஷன் இவ்வளோ பண்ணியிருக்கும் போது நீங்க டைரக்டர்லையா ட்ரை பண்ணீங்க? ஆனால் என்கிட்ட ஒரு கதை இருக்குது. அது நான் மலையாளத்தில் மோகன்லால் சாருக்காக ஒரு கதை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்குது. ஓகே ஓகே. என்னைக்காவது அவர்கிட்ட இது கதை டைரக்டா சொல்ல முடிஞ்சா. வணக்கம் மக்களே. வணக்கம் ஜெஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க உங்களை பத்தி. ஆக்சுவலி நான் வந்து கேரளா தான். கேரளாவிலேருந்து இங்கே தமிழ் சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அதுக்காக வந்திருக்கேன். கேரளாவில் எங்க? கேரளாவில் வந்து திருச்சூர் என்னோட நேட்டிவ் பிளேஸ். சினிமாவுக்காக நீங்க சென்னை வந்திருக்கீங்க? ஆமாம், சினிமா இப்போ வந்து ஆக்சுவலி 5 வருஷம் ஆச்சு. ஆனால் 5 வருஷத்துல 2 வருஷம் எனக்கு கேப் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்ததுனால மறுபடியும் ஊருக்கு போய் அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி கொஞ்சம் கேஷ் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. கிடைக்குதா உங்களுக்கு தேவையான பணம்? கிடைக்குதா மேடம்? இப்போ வந்து நான் சினிமாவில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக போவோம், கம்பெனி ஆர்டிஸ்டாக போவோம், கேரக்டர் ஆர்டிஸ்டாக போவோம், டப்பிங் ஆர்டிஸ்டாக போவோம். அதெல்லாம் கிடைக்கும்போது அதிலிருந்து கேஷ் வரும். இல்லைன்னா நான் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து க்ளீனிங் கம்பெனி வச்சுருக்குது. அப்போ க்ளீனிங் ஒர்க் போவோம். அப்போ அதிலிருந்து ஒரு வருமானம் வரும் எனக்கு. சரி, எனக்கு இங்கே என்னோட எக்ஸ்பென்ஸுக்காக. இப்போ அந்த ஊர்ல இருந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் அங்கே எதுவும் நீங்கள் தேடலையா? இல்லை ஆக்சுவலி வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்த தமிழ் பயங்கரம் பிடிக்கும். தமிழ் பிடிக்கும்? பயங்கரமாக பிடிக்கும். தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் சினிமா, தமிழ் ஹீரோஸு, தமிழ் ஆக்டர்ஸு அப்படியே அந்த படங்கள் பார்த்து பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். தமிழ் பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து சினிமாவில் ட்ரை பண்ணும்போது ஆடிஷனுக்கு போகும்போது இல்லை லொக்கேஷனில் போகும்போது நமக்கு டக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுப்பேன். சரி, நீ இந்த டைலாக் படித்து சீக்கிரமாக ரெடி பண்ணால் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஆடிஷனுக்கு போகும்போது இந்த டைலாக் படித்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லும்போது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது. பேசும் ஆனால் எழுத படிக்க தெரியாது. மற்றவங்க ஹெல்ப் கேட்கணும், இல்லைன்னா அந்த சான்ஸ் மிஸ் ஆகிடும். அப்போ நான் என்ன நினச்சேன், சரி ஒரு மாதம் எனக்கு ஷூட் இல்லாமல் இருந்தேன். அப்போ நான் யூடியூப் கிளாஸ் எல்லாம் பார்த்து தமிழ் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன். எழுத படிக்க தெரியும் தமிழ். இப்போ சார், இப்போ நீங்கள் தமிழ் மட்டும் தனியாக கற்றுக்கிட்டீங்களா இல்லை வேறு மொழிகள் ஏதாவது? வேறு மொழி 5 மொழிகள் நான் பேசுவேன். ஒன்று வந்து இங்கிலீஷு, ஹிந்தி, மலையாளம், தமிழ், அரபிக்கு. இந்த 4 லாங்குவேஜ் வந்து எனக்கு எழுத படிக்க தெரியும். அது வந்து மலையாளம், இங்கிலீஷு, ஹிந்தி வந்து நாங்கள் ஸ்கூலில் இருந்து 10வது வரைக்கும் இதெல்லாம் படிக்கணும். அப்போ ஸ்கூலில் இருந்து கற்றுக்கிட்டேன். தமிழ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். நான் ஒரு 12 வருஷம் குவைத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். குவைத்தில் அங்கே தான் அரபிக் பேசுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி வேர்ல்டுல போயிட்டு வேற வேலையும் பார்த்துட்டு சினிமாவை டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. குவைத்து போய் வந்து ஒரு அளவாக நம்ம லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்து தெரியுமா, நிறைய ஆளுகள் வந்து சினிமாவுக்கு பின்னாடி சுற்றி லைஃபை ஸ்பாயில் பண்ணுவேன். ஆனால் அது வேணாம்னு நினச்சி நான் முன்னாடியே நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு, நமக்கு எவ்வளோ தேவை, அவ்வளோ பெரிய செட்டில்மெண்ட் இல்லை, எவ்வளோ நமக்கு லைஃப்பில் தேவை அவ்வளோ செட்டில் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்காருக்கு தொல்லை கொடுக்காம நம்ம இங்கே ஏதாவது வேலையெல்லாம் பண்ணி சினிமாவில் போய் ட்ரை பண்ணி காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சினிமாவுக்கு பின்னாடி ட்ரை பண்ணிட்டேன். குவைத்தில் வந்து நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து இன்வாய்ஸிங் சூப்பர்வைசராக வேலை பண்ணேன். ஓஎல் ஃபீல்டு தான். சினிமாவில் சுற்றி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நான் போட்டி போடுறதுக்கு ரெடி தான். ஏதாவது சினிமாவில் சாதிக்கணும். ஓகே. எந்த வயசுல இருந்து சினிமா ஆர்வம்? சினிமா ஆர்வம் வந்து சின்ன வயசுல இருந்து. சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கணும், அந்த வயசுல இருந்து ஏதாவது சாதிக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் தான் சாதிக்கணும். தமிழில் தான் சாதிக்கணும். தமிழில் வந்து ஆக்டராக சாதிக்கணும் எனக்கு. அப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்குது. கேரளாவில் 3 ஷார்ட் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தானே, கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு. செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் உடுப்புன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது வந்து சின்ன உடுப்பு, ஃபோர்க்கு, சின்ன பொன் குழந்தைகளை பொண்ணாண்டு, அதுதான் அதோட மீனிங்கு.
அது வந்து நானும் என்னோட பொண்ணு தான் அதில் நடித்தேன். அதுக்கு வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. என்ன ஷார்ட் ஃபிலிம் பேரு அப்படிங்கறத சொன்னா பேரு மக்களும் இது பாப்பாங்க. குஞ்சுடுப்பு. குஞ்சுடுப்பு மலையாளம் வந்து குஞ்சுடுப்பு. அது Okay, தமிழ் வந்து சின்ன உடுப்புன்னு சொல்லுவேன்ல அது. okay. குழந்தைங்களோட குழந்தைகளோட உடுப்பு. ஆனால் ஒரு குழந்தை 2 குழந்தைகளை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஆள், ஒரு தாத்தா. அந்த தாத்தாவை பார்த்தா பயங்கரமாக குரூவலாக இருக்கும். ஆனால் அவரோட மனசு வந்து பயங்கரமாக வெளிய பலாப்பழ தோல் மாதிரி இருந்துட்டு உள்ள ஸ்வீட்டாக இருக்கும். 2 பொன் குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அதுதான் அதோட கதை. அது வந்து ஒரு மொபைல் ஆப் நடத்தின, கேரளாவில் மொபைல் ஆப் நேஷனல் பேஸ் நடத்தின அந்த இதில் வந்து 2வது ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நான் தான் நடித்தேன். அதுக்காக நான் வந்து ஒரு 10 கிலோ என்னோட உடம்பை குறைச்சிட்டேன். உடம்பை குறைச்சி தான் 10 கிலோ. அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் குண்டா ரவுடி, பொலிட்டிஷியன்ஸ் கூட ரவுடிஸ் இருக்குல்ல, அவருக்கு வந்து எல்லாரும் நம்ம அவரை சரி அவன் பொலிட்டிஷியன் கூட ஒரு ரவுடியாக இருக்கும்போது தான் பார்ப்போம். ஆனால் ரவுடி இல்லாமல் ஒரு நாளைக்கு அவன் வீழும். எவ்வளோ பெரிய ரவுடி ஆனாலும் அவன் ஒரு நாளைக்கு வீழும். வீணதுக்கப்புறம் அந்த ரவுடி எப்படி இருக்கும் யாருமே அது பார்க்காது. அந்த வீணதுக்கப்புறம் அந்த ரவுடியோட நிலைமை தான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் தான். தேர்டு வந்து இது பயங்கரமாக பப்ளிசிட்டி போன ஷார்ட் ஃபிலிமு, டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் ஆட்டோ டிரைவர். டிரான்ஸ்ஜெண்டரோட கதை தான் சொன்னேன். அதாவது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நைட்டில் அவர் எங்கேயாவது போகும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறேன். அப்போ இந்த ஆட்டோ டிரைவர் வந்து அவரை கலாய்க்கிறாரு, நக்கலாக பேசுகிறாரு, நீங்கள் எங்கே போகிற, செக்ஸ் ஒர்க்குக்கு போகுதியா அப்படியா. ஆனால் அவர் எதுக்கு போகணுன்னு அதுதான் கிளைமேக்ஸ். அந்த கதை எப்படி உருவானது? அது வந்து பேசுனீங்களா? அது வந்து எனக்கு நான் ஒரு ஷூட்டுக்கு போகும்போது ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை நான் பார்த்தேன். கதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு கிடைக்கல. கிளைமேக்ஸுக்காக நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிளைமேக்ஸ் கிடைச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸும் சரியாகலை. அப்போது அது நான் ஓப்பன்லி சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த எல்ஜிபிடின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, இது டிரான்ஸ்ஜெண்டர் கே அந்த மாதிரி செக்ஷன். அவருக்கு வந்து பிளட் டொனேட் பண்ண முடியாது. நம்ம இந்தியாவில் வந்து ரூல் இருக்குது. அவரு கேட்குறேன், அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேட்குறேன், ஏன் நாங்களுக்கு பிளட் டொனேட் பண்ண முடியாது, நாங்கள் மனுஷரே இல்லையா? அதுதான் கொஸ்டின் வந்தது. எல்லா இடத்துலையும் நாங்களை வந்து பேக்கில் போங்க நீங்கள் சரியில்லை அப்படி தான் அமைச்சிட்டு இருக்குது. நாங்களும் மனுஷர் இல்லையா, இங்கேயும் நாங்களுக்கு வந்து நெக்லெக்டிங்கா, அதுதான் அந்த இதோட சப்ஜெக்டு. அது அப்படியே ஒரு வந்து நைட்டில் வந்து அவர் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகும்போது இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட தான் பேச்சு வருது. அப்புறம் ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசும்போது அவர் ஆட்டோ டிரைவர் வந்து நக்கலாக பேசுவார். அப்போ அவர் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் நக்கலாக பேசினாலே எவ்வளோ நிறைய கேட்டுட்டு தான் இங்கே வந்துருக்குது. ஆனால் நான் போனது செக்ஸ் ஒர்க்கு இல்லை. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். இதுக்காக என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபுக்கு பிளட் தேவைப்பட்ட, அதுக்காகத்தான் நான் போனேன். ஆனால் அங்கே போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன சொல்கிறாரு, உங்கள் பிளட்டு நாங்கள் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன். அப்போ அவர் அவ்வளோ சங்கடமாக அவ்வளோ வர்ரீடாக வந்து. கதையோட பேர் அது தான் இது டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் ஆட்டோ டிரைவர். அது அப்புறம் அது பயங்கரமாக ஸ்பீச் ஆயிடுச்சு. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் வந்து பயங்கரமாக ஸ்பீச் ஆயிடுச்சு. அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் பெரிய ஸ்டேட்டஸ்லாம் இருப்பாங்க. அவரெல்லாம் அது டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஏதோ புது லா வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு என்னோட டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட் இருக்குது, அவர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண, அந்த லா வந்துருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் பிளட் டொனேட் பண்ண முடியும், அப்படி ஒரு லா வந்துருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க நடிக்கணும்னு மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, ஆனா உள்ள எவ்வளவு பேர் டைரக்டர் ஒளிஞ்சிருக்காங்க. நடிச்சது எத்தனை குறும்படம் படம்? ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்குது. என்னோட இந்த 3 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நான் தான் ஹீரோ நடிச்சிருக்குது. அப்புறம் மற்ற ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ். அது இந்த சென்னை வந்துட்டு உங்களுக்கு கைப்பிடிச்சு கொண்டு போனாங்களா இல்லை நீங்களே ட்ராவல்? சென்னை வந்து நான் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் ஒரு ஆள் வந்து கை பிடிக்கல. ஆனால் அதில் வந்து 2 பேர் எனக்கு சீன் கொடுத்தாங்களா. ஒன்று டைரக்டர் ரத்னகுமார், சந்தான சாரோட படம் குலுகுலுன்னு ஒரு படம். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன், பாசிங் ஷாட்டுக்கு தான் போனேன். ஆனால் அதில் வந்து எனக்கு நல்லா சந்தான சார் கூட காம்பினேஷன் சீன், நல்ல டைலாக் எல்லாம் பேசி ஒரு சீன் கொடுத்தாங்க ரத்னகுமார் சார். அவருக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு அவர்கிட்ட நடிக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சந்தான சார் கூட நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்து அப்படி சூப்பராக பண்ணியிருக்குன்னு பாராட்டினேன். அதெல்லாம் பெரிய அவார்டு மாதிரி. அந்த வீடியோலாம் நான் வச்சிருக்கேன். அதுதான் என்னோட ப்ரொஃபைலாக நான் வச்சுட்டு இருக்குது. அப்புறம் ஒரு தெற்கத்தி வீரன் ஒரு படம், சரத்
அவர் ப்ரொடியூசரு டைரக்டர் ஹீரோ நடிச்சிருக்குது. சரத் சார் கூட எனக்கு நானும் இது இந்த மாதிரி ஒரு சீனுக்கு பாசிங் ஷாட்டுக்கு தான் போனேன். அவர் என்ன பார்த்து நம்ம ஃபிகர் இந்த மாதிரி ஃபிகர் பார்த்து ஒரு 3 பேர் ஒரு ஹீரோயினை கலாய்க்கின மாதிரி தம் சரக்கு அடித்து தம்மெல்லாம் பிடிச்சி கலாய்க்கின மாதிரி அந்த சீனுக்கு என்ன கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, நீ பாசிங் ஷாட்டுக்கு போக வேண்டாம், உனக்கு நான் ஒரு கேரக்டர் வச்சிருக்குது. அவருக்கு வந்து பெரிய நன்றி. இங்கே வந்து சாப்பாடு இதெல்லாம் எப்படி நீங்கள்? சாப்பாடுக்கு வந்து ஷூட்டிங் இருந்தால் நமக்கு சாப்பாடு லொக்கேஷனில் 2 வேளை சாப்பாடு காலையில் மத்தியானம் அது கால் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா இது கிளீனிங் ஒர்க் போனால் அங்கே சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா நான் வந்து மெயினாக சாப்பிடுவேன். எனக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு போதும் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 20 ரூபா போதும்? போதும். எப்படி? அது வந்து டீ சாப்பிட்டாலே இப்போ 15 ரூபா வந்துடுது. அது வந்து நம்ம அம்மா உணவகம் ஹோட்டல் இருக்குல்ல, அம்மா உணவகம் ஹோட்டலுக்கு காலையில் போனால் 5 ரூபாய்க்கு 5 இட்லி, இல்லைன்னா 5 ரூபாய்க்கு பொங்கல் நமக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு வந்து நான் வந்து சாலிகிராம் பக்கத்தில் தான் தங்கியிருக்குது. அங்கே நம்ம தளபதி விஜய் சாரோட வீடு இருக்குது. அவரோட ஒரு வீடு அங்கே இருக்குது. அங்கே டெய்லி லஞ்ச் கொடுப்பாரு ஃப்ரீயாக. அங்கே போய் சாப்பிடுவார். மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்கள். அங்கே சாலிகிராமத்தில் SBI காலனி 3rd ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். 3rd ஸ்ட்ரீட்டில் 12:30 மணியிலிருந்து டெய்லி அங்கே சாப்பாடு போடுவார். காலையில் 5 ரூபா மட்டும்தான், மத்தியான சாப்பாடுக்கு காசு வேணாம். அப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து அம்மா உணவகத்தில் போவேன். 10 ரூபாய்க்கு நமக்கு 6 சப்பாத்தி கிடைக்கும், சாம்பார் கிடைக்கும். ஓகே, அதுதான் நம்ம சாப்பிட்டு இருக்குது இப்போ. அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும்தான் பசி ஆத்துறாங்க அம்மா அப்படின்ட்டு எத்தனையோ பேர் நினச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லாருமே என் குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஐ மிஸ் யூ அம்மா. இப்போ நீங்கள் தமிழ்நாடு வந்துட்டு டைரக்ஷன் இவ்வளோ பண்ணியிருக்கும் போது நீங்கள் டைரக்டர்ல ஏன் ட்ரை பண்ணலை? டைரக்ஷன்லாம் இல்லை, தமிழ் வந்து எனக்கு ஆக்டராக தான் நல்லா பிடிக்கும். நல்லா ஆக்டிங்ல தான் எனக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சு எனக்கு இவ்வளோ உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் தரேன், நீங்கள் ஒரு டைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? அதுக்காக கதையே வேணும்ல. ஆனால் என்கிட்ட ஒரு கதை இருக்குது. அது நான் மலையாளத்தில் மோகன்லால் சாருக்காக ஒரு கதை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்குது. ஓகே ஓகே. என்னைக்காவது அவர்கிட்ட அது கதை டைரக்டாக சொல்ல முடிஞ்சா அது கதையை ஸ்கிரிப்ட் பண்ணி அது டைரக்ட் பண்ணதான் நல்ல செம்மைய கதை. இந்த இப்போ என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது, சோஷியல் மீடியா தானே இப்போ ட்ரெண்டிங். அது அந்த சோஷியல் மீடியாவே ஏற்ற மாதிரி அந்த சோஷியல் மீடியா தானே அந்த கதையை ஏற்றிட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்குது. என்னைக்காவது அவர்கிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலி நான் பிகாம் தான் பண்ணேன். பிகாம் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் குவைட்டுக்கு போனேன். குவைட்டில் வேலை பண்ணும்போது அந்த அமெரிக்கன் கம்பெனியில் தான் வேலை பண்ணேன். ஆனால் குவைட்டுக்கு போகும்போது எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வராது. ஆனால் அங்கே அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பண்ணி அந்த அமெரிக்கன்ஸ் கூட எல்லாம் வேலை பண்ணி அப்புறம் நல்லா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட அதுக்கப்புறம் குவைட்லேருந்து மறுபடியும் ஊருக்கு வந்தேன். இப்போ நான் யோசித்தேன், சரி இங்கிலீஷ்னு நமக்கு ஒரு ஸ்பீக்கிங் டேலண்ட் கிடச்சிருக்குது, அதை ஏதாவது பண்ணி நம்ம ஒரு குவாலிஃபிகேஷனாக மாற்றிட்டுனா நல்லா தானே. அதனால் நான் அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டேன். அது வந்து இப்போ ரீசன்ட்லி தான் 2018 நினைக்கிறேன், 2018-20 அந்த அகாடமிக் இயரில் தான். இல்லை ஸ்டடீஸும் விடலை. எப்பவும் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கணும். ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்டோட ஒரு எனர்ஜி இப்போ வந்து நான் இந்த வயசில் நான் இது எம்ஏ செய்யும்போது எம்ஏ பண்ணும்போது வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நம்ம மனசில் வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்குது. எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது அது அந்த காலேஜ் நினைவு இப்படி எப்போவும் வந்து அந்த காலேஜ் நினைவாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் யூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீலு அதெல்லாம் வருவேன். வேற என்ன டேலண்ட்லாம் இருக்கு? டான்ஸ் நான் வந்து அங்கே கேரளாவில் நான் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் கொஞ்ச நாள். கிளாசிக்கல் நம்ம சினிமாவுக்காக எல்லாமே நம்ம ரெடி தான். சரி உங்களுக்கு டான்ஸ் தெரியுமான்னு கேட்டால் இல்லை எனக்கு கேட்கலான்னு சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. தமிழ் எழுத படிக்கும்போது தெரியுமா, இல்லை எனக்கு தெரியாது அப்படி மிஸ். ஒருவேளை உங்களுக்கு தெரியல போது எஃபெக்ட் போட்டு கற்றுக்குருவீங்களா இல்லை தெரிஞ்சதை வச்சு நம்ம போயிடலாம்னு நினைப்பீங்களா? இல்லை எஃபர்ட் எடுப்பேன். நான் கற்றுக்கிட்டு என் கையில் வைப்பேன். எங்கேயாவது வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணலாம். எனக்கு அது வீட்டில் சொல்லியிருக்காங்களா இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வீட்டோட வந்து இருங்க அப்படின்னு? அல்ல, இது என்னோட வந்து பேஷன். வீட்டுக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம பேஷன்ல வந்து கை வைக்க கூடாது. நீங்க யாருமே நம்ம பேஷன்ல வந்து கை வைக்க கூடாது. என்ன நம்பி யாரெல்லாம் இருக்குது, அவருக்கு என்ன வேணும் அதெல்லாம் நான்
தேவையானது கொடுத்துட்டு தான் இருக்குது. இது என்னோட பேஷன். நான் போயிட்டே இருப்பேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், காசு கேட்க மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சினிமாவுக்கு பின்னாடி போன்றது ஃப்யூச்சர் கிடைக்குமே இல்லையா, அது செகண்ட் ஆப்ஷன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய திறமைசாலிகளை வந்து நம்ம தேடாமல் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. திறமைசாலி இருக்காங்க, ஆனால் நம்ம தேடுறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுது, நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா தயவு செய்து கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.